காளீஸ்வரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் இன்று காலை முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதுகுறித்து தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் அளித்திருக்கும் தகவல்களை பார்க்கலாம். காளீஸ்வரி நிறுவனத்திற்கு சொந்தமான 54 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 6:30 மணியிலிருந்து சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில் தொடர்ந்து வரவு செலவு மற்றும் முதலீடு குறித்த ஆவணங்களை ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காளீஸ்வரி நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள், கணக்காளர்கள் என சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வீடு இல்லங்களில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தென்னிந்தியா முழுவதும் இந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். காக்கிநாடா மற்றும் பெங்களூரு, மும்பை, தமிழகத்தில் சென்னை, திருநெல்வேலி, பழனி ஆகிய இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஆவணங்கள் கைப்பற்றல் சம்பந்தமாகவோ அல்லது கணக்கில் வராத ரொக்கம் கைப்பற்றல் சம்பந்தமாகவோ அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஆனால் இந்த சோதனை மாலை வரைக்கும் செல்லும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் மகாலிங்க பொன்னுசாமி.